பெண்கள் ஆண்களுமே கூட இந்த ஃபேண்டசிங்கிற விஷயம் ஏன் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஈஸியா ஒரு வேர்டு ஏங்க டிவோர்ஸ் வரைக்கும் எங்களுக்குள்ள காம்பேட்டபிலிட்டி செட் ஆகல நாங்க டிவோர்ஸ் வரைக்கும் அந்த வேர்டுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லுங்கன்னா தெரியல, யாருக்குமே தெரியல. லிட்டரலி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆண் வந்து இன்னும் கோர்ட்ல அந்த பெண்ணோட காலை பிடிச்சிட்டு மட்டும் தான் அழல. 15 வருஷம் ஆஃப் லவ் என்னமா இது அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, இல்ல he is not good at bed. பையன் அதை கேட்டதுதான் கதறி கதறி ஒரு அழுக கோர்ட்டுக்குள்ளேயே. ஐயோ, ஏன்னா இன்னமும் அந்த பையன் சொல்ற விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு இன்னஸ் வேணும், ஒரு நாப்கின் வாங்கணும்னா எனக்கு என் கையில காசு கிடையாது. அதெல்லாம் இன்னும் இருக்கு. இப்ப பிரசன்ட் கேஸ் நான் அது என்ன ஆண்களுக்கு மட்டும்தான் கொம்பு முளைச்சிருச்சா, அவன் பண்றது எல்லாமே நானும் வச்சு பழி வாங்குவேன்னு நினைக்கிறதா ஃபேக் ஃபெமினிசம். இன்னைக்கு அந்த வட்டத்துக்குள்ள சிக்கிதான் நிறைய பெண்கள் தப்பான முடிவுகளை இங்க எடுத்துட்டு இருக்காங்க. சில ஆண்களும் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரியாது. ஆமா, ஆண்கள் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அந்த இடத்துல எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு முதல்ல ஆண்கள் தயங்குறாங்க, ஸ்டேஷன் போக மாட்டேங்கிறாங்க. போனாலும் என்னன்னா ஸ்டேஷன்லேயே கேட்கறாங்க, என்ன ஆண் வந்திருக்க ஒரு 4 அடி விடாம நீ என்னப்பா ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. பெண்களெல்லாம் ஆண்கள் குரூயாலிட்டிக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னா ஆண்கள் ஆல்சோ கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா மேம், இந்த சொத்துக்காக வயசு அதிகமா இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கேட்கறது, இந்த மாதிரியான கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அதில் 2 விதமான ரிஸ்கி ஃபேக்டர் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூர்ட் லைஃப்ன்ற ஒரு கான்செப்ட். ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன திரும்ப ஃபேண்டசி ரொம்ப பெரிய வேர்டாக இருக்குது. தட் டூ எஸ்பெஷலி விமன் கிட்ட. ஓகே, ஃபேண்டசியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும், நினச்சதை இது பண்ணணும், நினச்ச நேரத்தில் ஊரை சுற்றணும் மீன்ஸ் கான்செப்ட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அப்ராட் போயிட்டு வரதாகட்டும், மற்ற இப்படி நினச்ச நேரத்தில் நான் அப்ராட் போனால் எனக்கு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ண ரெடியாக இருக்கணும். அதுக்கு யார் ரெடியாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி செட்டில்டு பர்சன் தான் ரெடியாக இருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே, அது மேபி ஆல்ரெடி மேரிடான ஒருத்தவங்களா இருக்கலாம், இல்லை மேரேஜே இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்குள்ள போக விரும்பாத ஒருத்தவங்களா கூட இருக்கலாம். அவங்க கூட இவங்களுக்கு கொஞ்ச நாள் லைஃப் லீட் பண்ணாலும் ஓகேன்ற கான்செப்ட்லயும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிவோர்ஸியா இருக்கலாம் அந்த இடத்துல. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ செகண்டா மேரேஜ் பண்ணிட்டு போகணுமா, காமன் சைக்காலஜி நான் சொல்றேன், செகண்டா போகணுமா, சொசைட்டி என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி என்ன நினைப்பாங்க. ஓகே, இன்னொன்று ஆல்ரெடி அந்த பர்சன் வந்து டிவோர்ஸி அப்படின்னா அவங்க லைஃப்ல இவங்களால அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குமா, அவங்களால இவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குமான்னு இவ்வளோ ஃபேக்டர்ஸ் நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஆனால் நீங்க சொன்ன அந்த சுகர் டேடி சால்ட் அண்ட் பெப்பர் கான்செப்ட்லாம் போகணும் அப்படின்னா இதெல்லாம் யோசிக்க ரெடியாவே இல்லை. அவங்களுக்கு தேவை பணம். ஓகே, உள்ள போறாங்க அப்படின்னா சில நிஜமான கேசஸ்லயே வந்துட்டு பெண்களால பாதிக்கப்பட்டு இருக்க ஆண்களும் அந்த இடத்துல இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மனைவி கிடைச்சா ஓகே. இந்த மாதிரி ஃபேண்டசி பேஸ்டு மனைவி கிடைச்சா செகண்ட் லைஃபும் காலி அவங்களுக்கு அந்த இடத்துல. ஓகே, இங்கே போகும்போது அவங்களுக்கு பெரிய ஃபேக்டர் மணியா தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, மணி கேட்பாங்க, அவங்களால ஒரு கட்டத்து மேலே கொடுக்க முடியல, அந்த பர்சன் ஒரு எமோஷனலி கனெக்டடா இருந்துட்டாங்க அப்படின்னா அப்பதான் பெண்கள் கையில எடுக்கிறாங்க. இதை வந்து டிவிசி அண்ட் தென் மெயின்டெனன்ஸ். இதையும் தாண்டி ஒரு வேலை ஓகே, இவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ், அவருக்கும் செகண்ட் மேரேஜ், அதான் இவங்க கிட்ட ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைய வச்சு அவங்க கையில் எடுக்கிற வெப்பன் ஃபைலிங் ஆஃப் போக்சோ. ஓகே, அதாவது என்னன்னா இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாதர் அவரே வந்து குழந்தை கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு, தப்பா நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லி போக்சோ கேசஸ் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பட் எஸ் குழந்தையோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அங்கே டஃப் ஃபைட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைய கூட்டிட்டு வந்து சில குழந்தைங்களாம் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல, இல்லை அம்மா தான் என்ன இப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்லாம் சொன்ன குழந்தைங்களாம் வச்சு நம்ம ப்ரூவ்லாம் பண்ணி வெளியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா போக்சோ போனால் பெயில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கே தெரியும், 1 வருஷம் வரைக்கும் 8 மாதம் 6 மாதம் வரைக்கும் பெயிலே கிடைக்காது அந்த இடத்துல. ஓகே, ஸோ போக்சோ ஆகட்டும் குண்டாஸ் ஆகட்டும் பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டஃப் ஃபைட்டு கொடுத்து இப்படி தான் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதனால சொல்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப கம்மி, அஃபெக்ட் ஆகிறது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஏன் இப்போ இருக்க இந்த பெண்கள் கிட்ட இல்லை பெண்கள் ஆண்களுமே கூட இந்த ஃபேண்டசிங்கிற விஷயம் ஏன் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இந்த கல்ச்சுரல்ஸ் வேல்யூஸ் குறைஞ்சிட்டதுனாலையோ என்னமோ நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே விஷயம் இங்கே எல்லாரும் இழுத்து பிடிக்க வைக்கிறது எமோஷனல் கனெக்ட் மட்டும்தான். ஏன்னா எமோஷனல் கனெக்ட் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் மனசாட்சி இருக்கும். இப்போ ஒரே விஷயத்தில் நான் சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் எப்பவுமே சொல்றது ஒரே விஷயம்னா, அவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்கவுங்க வாழ்க்கை நடத்தினாதான் உண்டு. இந்த ட்ரஸ்ட் லாயல்ட்டி எல்லாம் உள்ள இருந்து வரணும். ஒருத்தவங்க சொல்லிட்டே இருக்க முடியாது, நீ மேரேஜ்குள்ள இருக்க ட்ரஸ்ட் லாயல்ட்டின்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு ஈஸியா ஒரு வேர்டு ஏங்க டிவோர்ஸ் வரைக்கும் எங்களுக்குள்ள காம்பேட்டபிலிட்டி செட் ஆகல நாங்க டிவோர்ஸ் வரைக்கும் அந்த வேர்டுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லுங்கன்னா தெரியல, யாருக்குமே தெரியல. அதுதான் விஷயம். ஃபேண்டசியை தாண்டி எப்படி ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் அட்ராக்ஷன், இன்ஃபாக்சுவேஷன். இப்போ மனசுன்றது இந்த எமோஷனல் கனெக்ட்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான்ப்பா நம்ம ஹஸ்பண்ட், இதான் நம்ம ஒய்ஃப், இவங்க கூட நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்கும். 2 பேருமே மனசாட்சியோட இருக்கும்போது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். உன் மேலே இந்த தப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்க இவங்க ரெடியாக இருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒரு லைஃப்குள்ள இருக்காங்கன்னா கிவராகவும் இருக்கணும்,
ரிசீவராகவும் இருக்கணும் அந்த இடத்துல. ஓகே, கிவ் அண்ட் டேக் தான் அந்த இடத்துல. நான் உன் மேல குத்தம் சொல்லிட்டே தான் இருப்பேன், ஆனா நான் எதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா அதுதான் ஃபேண்டசி பேஸ்ட். ஓகே, இல்ல ஈகோ. நான் சொல்ற மாதிரி பொய்யான ஃபெமினிசம், ஓகே, மேல் சாவனிஸ்ட் ஆட்டிடியூட் ரெண்டுமே இங்க ரொம்ப ஆபத்தான விஷயம். ஓகே, 2 பேரும் இருக்கும்போது 2 பேரும் மியூச்சுவல் ஒரு டிசிஷன் எடுக்கிறோமா, 2 பேரும் சஜஷன் உட்காந்து பேசலாம், டிசிஷன் எடுக்கலாம். அந்த மாதிரி போகாம நான் ஆம்பளை நான் சொல்றது தான் நீ கேட்கணும்னு நினைக்கும் போது தான் அங்க ஃபார்ம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாகுது. செக்ஷுவல் வயலன்ஸ், பிசிக்கல் வயலன்ஸ், எமோஷனல் வயலன்ஸ், ஈவன் ஃபினான்ஷியல் வயலன்ஸ். எனக்கு எத்தனை பேர் வீட்டில் பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, ஆண்கள் கிட்ட தான் எனக்கு மேக்ஸிமம் ஏடிஎம் கார்டு இருக்கு. எவ்வளோ பேர் வீட்டில் அது இருக்கு? என்ன உனக்கு என்ன செலவு இருக்கு? இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் நான் சொல்ல இன்னஸ் எடுக்க கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வந்து நிற்கிறத நான் பார்த்துருக்கேன். எதுவுமே இல்லை, ஒரு நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் மாசம் 50,000 40,000 சம்பாதிக்கிறேன், அவர்கிட்ட தான் கொண்டு போய் ஏடிஎம் கார்டு கொடுக்கணும், அவர் தான் போயிட்டு வரதுக்கு இந்த காசு இதுன்னு கொடுப்பாரு அதுன்ற விஷயம். ஓகே, ஒரு இன்னஸ் வேணும், ஒரு நாப்கின் வாங்கணும்னா இன்னைக்கு என் கையில காசு கிடையாது. இன்னும் அதெல்லாம் இன்னும் இருக்கு. இப்ப பிரசன்ட் கேஸ் நான் முந்தானத்து ஒரு என்கொயரி அந்த மாதிரி வந்துச்சு எனக்கு. ஓகே, இன்னும் கேசஸ் அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அதே அட் த சேம் டைம் ஆண்கள் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, என் மேல இருக்க கோவத்தை குழந்தை மேல காட்டுறா, குழந்தைய டார்கெட் பண்றா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே என்னன்னா, அதெல்லாம் சொல்ல அந்த மனசாட்சின்னு ஒன்று இருந்தா பேசி கிவ்வரா ரிசீவரா அந்த இடத்துல இருப்பாங்க, பேசி அந்த இடத்துல எல்லாமே கொண்டு வந்துப்பாங்க. இல்ல அந்த மேல் சாவனிசம் ஆட்டிடியூட் நான் சொன்ன மாதிரி இருந்தா, நான் ஆம்பளை டி நான் சொல்றதாண்டி நீ கேட்கணும், என்ன இருந்தாலும் நான் தான் இங்க சொல்லுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். இதே நான் சொன்ன மாதிரி ஃபேக் ஃபெமினிசம். ஏன்னா ஃபெமினிசம் இஸ் சம்திங், ஃபெமினிஸ்ட் இஸ் லைக் என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கு நிகராக என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நான் ரைஸ் பண்ணிப்பேன், அவங்களுக்கு ஈக்குவல் பே நான் வாங்குவேன், அவங்களுக்கு ஈக்குவலாக சொசைட்டியில் நான் நின்று காமிப்புன்றது தான் ஃபெமினிசம், ஃபெமினிஸ்டுக்கான ஒரு ஆட்டிடியூட். அதாவது என்னோட ரைட்ஸ்க்காக நான் போராடுவேன். நான் ஏன் திரும்ப வி டோன்ட் ஹேவ் டெஃபினிஷன் கால்டு ஃபேக் ஃபெமினிசம். பட் நான் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நான் பெண்ணு, ஓகே, அது என்ன ஆண்களுக்கு மட்டும் தான் கொம்பு முளைச்சிருச்சா, அவங்களுக்கு ஈக்குவலா நானும் அன்டைம்ல வெளில போவேன், ட்ரிங்க் பண்ணுவேன், ஸ்மோக் பண்ணுவேன், அவன் பண்றது எல்லாமே நானும் வச்சு பழி வாங்குவேன்னு நினைக்கிறது தான் ஃபேக் ஃபெமினிசம். இன்னைக்கு அந்த வட்டத்துக்குள்ள சிக்கி தான் நிறைய பெண்கள் தப்பான முடிவுகளை இங்க எடுத்துட்டு இருக்காங்க. தப்புன்றது யார் பண்ணாலுமே அது தப்பு தான். இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரே விஷயம், இப்போ கேரளால ஷாரோன் ராஜ் கிரீஷ்மா கேஸ் எடுத்துக்கோங்க. லவருக்கு வந்து பாய்சன் வச்சதுனால பெண்ணுன்றதுனால அங்க எக்ஸம்ஷன் எல்லாம் கொடுக்கலையே, டெத் பெனால்ட்டி தானே அந்த இடத்துல. ஓகே, இது என்ன அப்படின்னா, இதே டிவிசி ஃபைல் பண்றாங்க அப்படின்னா என்ன, ஸ்டில் பர்சனல் லாஸ் அப்படிதான் இருக்கு. ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்றாங்கன்னா, ஒரு பொண்ணு ஃபேக்கா அந்த இடத்துல கொண்டு போறாங்க அப்படின் போது ஆண்கள் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆண்கள் வில் பி எக்ஸம்ப்டட் அதுல. ஓகே, பட் மெயின்டெனன்ஸ் வேற கான்செப்டே இல்லை, கொடுத்து மீன்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கும் போது அவ்வளோ விஷயங்கள் வரதட்சணை கான்செப்ட் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. குழந்தைக்காக ஒரு விஷயம், அவங்களுக்காக ஒரு விஷயம் கொடுக்கலாம். பட் அதுலயும் சில ஆண்கள் வந்து கதறலாம் ஐயோ அப்படின்னு. பட் அந்த ஆண்களுக்கும் சில விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் நல்லா வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்களோட பெண்கள் அதிகமா சம்பாதிக்கலாம். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, சில ஆண்களும் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. ஆமா, ஆண்கள் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அந்த இடத்துல. எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு, ஒருவேளை அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல மேட்ரிமோனியல் ஹோம்ல வந்துட்டு பெண்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆண்களுக்கு வருமானமே இல்ல, பட் பெண்களால ஆண்கள் குரூயாலிட்டிக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னா ஆண்கள் ஆல்சோ கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ். அதுவுமே பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, இன்னைக்கு ஆண்கள் நிறைய பேர் அது பெருசா எடுத்துக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பெண்களால சில ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன். எப்படின்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால அந்த பர்சனை விட்டு ஹஸ்பண்ட் அடிக்க சொன்ன கேசஸ்லாம் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல ஆண்கள் தயங்குறாங்க, ஸ்டேஷன் போக மாட்டேங்கிறாங்க. போனாலே என்னன்னா, ஐயோ ஆண் நீ என்ன வந்துட்ட ஸ்டேஷனுக்கு. ஓகே, ஸ்டேஷன்லேயே கேட்குறாங்க, என்ன ஆண் வந்திருக்க, ஒரு 4 அடி விடாம நீ என்னப்பா ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. விச் மீன்ஸ் அவங்க சொல்றதே என்னன்னா, என்னப்பா ஒரு ஆண் நீ போனா அசிங்கம், சொசைட்டி என்ன நினைக்கும், ஏன்னா ஒரு பெண் தான், ஆண்னா அழக்கூடாது, பெண் தான் அழணும் அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்க ஃபேக்டரி அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் விஷயமா இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு காலத்தில் இவங்க தான் உருகி லவ் பண்ணாங்க, இவங்க தான் கிடையாது. இங்கே ஈக்குவல் ரேஷியோ. நிறைய ஆண்கள் ஐயோ லைஃப், அது ஒரு இன்சிடென்ட் என்ன, அது ஒரு பெரிய இன்சிடென்ட் என்னன்னா 2000, அது இன்னும் என் மனசுல ரெஜிஸ்டர் ஆன இன்சிடென்ட். நான் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ்ன்னு நான் போய் பார்த்த ஒரு இன்சிடென்ட். ஓகே, 2016 வந்து லா ஜாயின் பண்றேன், யூஜி. அந்த இது வரும் இல்லையா, வெக்கேஷன் ஹாலிடே வரும் இல்லையா, 2016 அந்த மே ஃபர்ஸ்ட் இது நான் போகும்போது, லைக் நேட்டிவ்ல போகும்போது அங்கிளோட நான் கோர்ட் போகும்போது மென் வந்துட்டு அங்கிளோட கிளைண்ட் அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, லிட்ரலி பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆண் வந்து இன்னும் கோர்ட்ல அந்த பெண்ணோட காலை பிடிச்சிட்டு மட்டும் தான் அழல. ஓகே, இதுல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 12 வருஷம் லவ். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஓகே, 12 வருஷம் லவ், எல்லாமே ஓகே, லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சடனாக அவங்களுக்குள்ள குழந்தை இல்லை, 3 வருஷம் ஆயிட்டு. ஓகே, குழந்தைல டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓகே. அன்னைக்கு வந்து லைக் நம்ம இயரிங் போயிட்டு டு அன் எக்ஸ்ட்ரீம் ஃபைனல்ஸ் ஒரு 2-3 இயரிங் தான் இருக்கு
என்னன்றத டிவோர்ஸ் வேணுமா வேணாமான்ற ஒரு ஜட்மெண்ட்டுக்கான விஷயம் கேட்கும் போது நமக்கு இன்னொன்று நடக்கும், கவுன்சிலிங்ஸ் நடக்கும். சில விஷயம் நம்ம கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் முன்னாடி ஓப்பனாக பேசுவோம். சில விஷயம் சென்சிட்டிவாக இருக்குது, ஏதாவது பேசுனா நம்ம ஜட்ஜஸ் ரூமில் வச்சும் நம்ம அந்த இடத்துல கேட்பாங்க அந்த இடத்துல. ஓகே, கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து எங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு டிவோர்ஸ் வேணாம், எனக்கு அவ கூட தான் சேர்ந்து வாழணும், ஓகே எனக்கு அதெல்லாம் எப்படியாவது டிவோர்ஸ் மட்டும் வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது நம்ம சொன்னோம், சரி ஓகே நீங்கள் என்ன சொல்லுமோ ஜட்ஜ் கிட்ட சொல்லுங்க அந்த இடத்துல அப்படின்னும் போது நம்ம இப்போ முன்னாடி நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அவங்க ஓப்பன் கோர்ட்டில் நின்று அவ்வளோ பேர் இருக்காங்க கோர்ட்டில், அவங்க சொல்கிறாங்க நோ எனக்கு வேண்டாம் அந்த பையன், ஏன் திரும்ப திரும்ப ஜட்ஜ் கேட்குறாங்க. ஓகே, அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவர் சொல்கிறார், அந்த பையன் சொல்கிறார் எங்களுக்கு 3 வருஷமா குழந்தை இல்லை, ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் அந்த கதையை கூட அவங்க கொண்டு வரலாம், மெடிக்கல் செக்அப் போகிறதுக்கு நான் ரெடி, விச் மீன்ஸ் ஐ கேன் ப்ரூவ் தட் குழந்தை என்னால் கொடுக்க முடியும், நான் ப்ரூவ் பண்ண ரெடினா. பட் அவங்களுக்குள்ள செக்ஷுவல் விஷயமே இல்லையாங்க. ஓகே, ப்ரூவ் பண்ண ரெடினும் போது ஒரே விஷயம் அந்த பொண்ணு அங்கேருந்து சொன்ன விஷயம், எனக்கு வேண்டாம். ஏமா வேணாங்கிற என்ன விஷயம், நீங்கள் கவுன்சிலிங் போங்க, இன்னும் போங்க, அடுத்து பேசுங்க, ஒரு லைஃப் அவ்வளோ ஈஸியாக முடிச்சுக்க முடியாது, 15 வருஷம் ஆஃப் லவ் என்னம்மா இது அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துல அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, இல்லை ஈ இஸ் நாட் குட் அட் பெட், அதனால் எனக்கு வேண்டாம், என்ன அந்த பையனால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, லைஃபுக்கு அதுவும் தேவை, என்னால் முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும். அந்த இடத்துல அந்த பையன் அதை கேட்டது தான் கதறி கதறி ஒரு அழுக கோர்ட்டுக்குள்ளேயே. ஐயோ, ஏன்னா இன்னமும் அந்த பையன் சொல்ற விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த பொண்ணு வீட்டில் லவ்வா இருந்தாலும் 2 பேரும் பெங்களூர்ல ஐடியில் ஒர்க் பண்றாங்க, இவங்க வீட்டில் போட்ட நகையில இருந்து இதுல இருந்து இன்ன வரைக்கும் அந்த பையன் வாங்குற சேலரி அந்த பொண்ணு கைக்கு தான் போயிருக்கு அந்த டேட் வரைக்கும். இந்த மாதிரியும் பசங்க இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, அந்த பையன் கைக்கு தான் போயிருக்கு. ஆனா என்ன கதைன்னு பார்த்தா, she has been attracted to someone, ஆஃபீஸ்ல இருக்க கொலீக் கூட ரிலேஷன்ஷிப் ஆயிட்டு அங்க போனதுனால இங்க இந்த விஷயம் வரல. ஒரு விஷயம் நான் நிறைய ப்ராக்டிக்கலா பாக்குறேன். நானுமே அந்த கான்செப்ட் உள்ள பர்சன் தான். இங்க என்ன கான்செப்ட், அந்த கேஸ்ல இன்னும் பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு என் கூட ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு. அது எனக்கு பெருசா இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம். ஓகே, நான் மறக்க முடியல. ஆமா, ரொம்ப வேற ஸ்கூல் அந்த பையன் லவ் பண்ண பையன். அது எனக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுத்த ஒரு விஷயம் அந்த கேஸ் எனக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு என்னன்னா நான் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலா பாக்குறேன். நானுமே அந்த ஐடியாலஜி இருந்த பர்சன் தான். ஓகே, என்னன்னா செக்ஸ் எல்லாம் ஒரு விஷயமா லைஃப்ல அப்படின்னு இப்போ நம்ம இதை கேட்கும்போது கூட சில பேர் அருவருப்பா யோசிக்கலாம், என்னங்க இதை பற்றிலாம் பேசுகிறாங்கன்னு. பட் டிவோர்ஸ் காசஸ்ன்னு வரும்போது நம்ம இதை பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அந்த இடத்துல. ஐயோ என்னங்க இது அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, அது எல்லாமே லைஃப்பை லீட் பண்ணிட முடியும்னு ஒரு ஐடியாலஜியில் இருந்த பர்சன் தான் நானும். that is not a needed much. ஓகே லைஃப்னா அது வேணுன்ற மாதிரி தான். பட் அது லைஃப்ல வேணும்னு எனக்கு எப்போ வந்து அதுவும் லைஃப் தான். ஓகே, அதுவும் பெரிய விஷயம் தான் லைஃப்ல அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்த அப்புறம் தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா டு த மேக்ஸிமம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்கள் 2 years ஒன்னா இருந்து 5 years ஆச்சு ஒன்னா இருந்து, குழந்தை பிறந்ததுலேருந்து நாங்கள் ஒன்றா இல்லை, அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் அவங்க இருக்கும்போது அதுலேருந்து நாங்கள் ஒன்றா இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த எல்லா கேசஸ்லையும் 98% எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு. விச் மீன்ஸ் அந்த விஷயம் வெளியே எங்கேயோ கிடைக்குது. அதனால இவங்க மேலே இருந்த ஈர்ப்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போய் 0 ஆயிட்டு, என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழுறது என்னன்றது அது வெளில கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. அதனால இங்கே அவங்களுக்கு அதுக்கான நீடு இல்லை, இங்கே அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு இல்லை. இதை தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண விரும்புகிறேன். எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது, அந்த மனசு கனெக்ட் இருந்ததுன்னா செக்ஸ் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. 2 பேருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்டிமசி அங்கே இருக்கும். இல்லைன்ற அந்த விஷயம் போச்சு, ஒருத்தவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு நீ தான் லைஃப் உயிரின்றது, ஒருத்தவங்க அது இல்லை அப்படின்னா இப்படி தான் அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ளே போகும்போது இந்த விஷயம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அந்த இடத்துல. ஜஸ்ட் ஃபார் சே கல்யாணம் பண்ண ஒரு மிஷின் மாதிரி தான். கல்யாணம் பண்ண ஒரு குழந்தைய பெற்ற குழந்தைய நீ வளர்த்துக்கோ, அவ்வளவுதான். என்ன விடு. இன்னைக்கு எத்தனையோ ஹஸ்பண்ட்ஸ் குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன கேசஸ்லாம் இருக்கு. NBW இருக்கு. மெயின்டெனன்ஸ்ல போய் நீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுக்கலாம், நான் வேலபிள் வாரண்டி இஷ்யூ பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் வேற ஆப்ஷனே இல்லை, நீங்க போய் 1 மாசம் ஜெயில தான் இருக்கணும். திரும்ப வெளில வந்து நீங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம், திரும்ப ஜெயிலுக்கு தான் போகணும். நான் ஏன் கொடுக்கணும் குழந்தைக்கு, நான் எப்படி எதுக்கு கொடுக்கணும்னு கேட்ட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. 2 பேருக்கும் நான் பிறந்த குழந்தை தான், உங்களுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அந்த இடத்துல. எத்தனையோ பேர் அந்த இடத்துல இது பண்ண, ஆனால் சும்மா ஃபார் சேக் மட்டும் என்ன பண்ணுவாங்க, என் குழந்தை என்ன பார்க்க விட மாட்டேன்றா அப்படின்வாங்க. பட் அது ஜஸ்ட் ஃபார் சேக் கோர்ட்டு முன்னாடி தான் நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா மட்டும்தான் அது இருக்கு அந்த இடத்துல. இப்போ நீங்க சொன்ன நிறைய விஷயம் என்னால ப்ராசஸே பண்ண தெரியுது இல்லை, நீங்க அப்படியே கேட்கும் போதே அவ்வளோ ஷாக்கா. எனக்கும் அப்படிதான் இருந்தது. டு பி ஃப்ராங்க், நான் ஓப்பனாக சொல்றேன், ஒரு கட்டத்தில் நான் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வரும்போது என்ன கேஸ் பண்ணா நான் எடுக்கிறேன், டிவோர்ஸ் கேஸ் எனக்கு வேணாம் தான் நான் இருந்தேன். ஏன்னா அது நான் ரொம்ப எமோஷனலி கனெக்டட் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை நான் வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு நீங்க கேட்டாலும் அந்த இன்சிடென்ட் எனக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான் பர்சனலாக இருக்கும்போது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது நான் எப்போ வந்து பர்சனல் வேற ப்ரொஃபஷன் வேறன்னு பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம். ஓகே, ஏன்னா சொல்லுவாங்கல்ல, நம்ம எந்த ஒர்க்கு போனாலுமே வந்துட்டு அந்த ஒர்க்குள்ளே இருக்கலாம், பட் வீட்டுக்குள்ளே வரும்போது எப்படி செப்பலை கழட்டி விட்டுட்டு வரமோ அந்த மாதிரி எல்லா தாட்ஸையும் அதோட விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் அதுக்கு பழகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷனலான ஒரு பர்சனாக இருக்கும்போது அது ஈஸியாக கடந்து போயிட முடியாது. இருக்கும்போது அது எனக்குள்ளே உறுத்திட்டே இருக்கும். ஒரு கட்டத்துலலாம் எனக்கே மேரேஜ் பண்ணணுமா
அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் இருந்தது. பட் இப்போ எப்படி Exactly, நான் நான் அதான் கேட்க கேட்க வந்தீங்க ஐடியா இல்லையா? ஆஃப் மேரேஜ் ஆமா, ஓகே. இல்ல இப்போ எனக்கு எப்படி நான் மென்டலி மெச்சூர் ஆயிட்டேன் அப்படின்னா, ஒரு கட்டத்துல கல்யாணம் வேணுமான்னு இருந்தேன். பட் ஒரு கட்டத்துல தெரியும், திரும்ப நம்ம சொசைட்டிக்குள்ள தான் இருக்கும். பேரண்ட்ஸ் சைடு ஒரு ப்ரெஷர்னு சொல்ல மாட்டேன். அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு தாட் இருக்கும். மேரேஜ்குள்ள என்டர் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அப்படி போகும்போது இப்போ எப்படி என்ன நான் மென்டலி மெச்சூரா மாத்திக்கிட்டேன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நான் அப்படி ஆயிட்டேன் இப்போ. ஓகே, மேரேஜ் வேணுமான்றதை தாண்டி, ஓகே எந்த பர்சன் வராங்க அப்படிங்கிறத தாண்டி, ஒரு பெண் வந்து என்னெல்லாம் வந்துட்டு ஒரு தப்பு பண்றாங்களோ ஒரு மேரேஜ் லைஃப்ல அதை நம்ம பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரு ஆண் பண்ற தப்ப நம்மளால ஈஸியா இப்போ கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாம தான் அங்க இருக்காங்க. ஒண்ணு அந்த இடத்துல வந்து நான் ஈஸியா அந்த இடத்துல வந்து என்னால அதை வந்து பேசும்போதே என்னால கண்டும் பிடிக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி லைஃபையும் கொண்டு போக முடியும் என்னால. ஓகே, அதை தாண்டி இந்த தவறெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, பண்ணாம இருந்தாலும் நம்ம லைஃப் செம்ம சூப்பர் அப்படிங்கிற ஒரு மென்டல் மெச்சூரிட்டி எனக்குள்ள வந்திருக்கு இப்போ. ஓகே, ஸோ அது கிளைண்ட் ஹேண்டலிங்க்குமே இப்போ ரொம்ப மெச்சூர்டா இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா நிறைய இப்போ ஒன்றும் இல்லை, நைட் 11 மணி 12 மணிக்கெல்லாம் கிளைண்ட் கிட்ட இருந்து கால் வரும். என்னை போட்டு அடிக்கிறாரு உதைக்கிறாரு மேம் என்னன்னா சார் 100 கால் பண்ணுங்க, நைட் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம டைம் வச்சு டீல் பண்ண முடியாது கிளைண்ட்ஸை. இப்போ சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானா இருப்பாங்க, 9 மணி மேலே ஆகிட்ட கால் அட்டன் பண்ணுறது இல்லை, இது இல்லை ப்ரொஃபஷன் வேறு பர்சனல் வேறு. நமக்கு அந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது எஸ்பெஷலி when it comes to அதில் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், நைட்டு 12 மணி கால் பண்ணாலும் எடுக்கணும், காலைல 6 மணி 5 மணி கால் பண்ணாலும் நம்ம எடுக்கணும். ஏன்னா அவங்களோட கஷ்டம், நிறைய பேர் ரொம்ப தனியாக இருப்பாங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்காது. இப்போ மற்ற கேஸை விட்டுருங்களேன், மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் நம்மக்கிட்ட வரவங்களே அந்த பேரண்ட்ஸும் எல்லாரும் உன்னையும் என் பொண்ணு மாதிரி நினைக்கிறேமா, உன்னே ஒரு நிறைய பசங்க சொல்லுவாங்க சிஸ்டர் அப்படிதான் வரும். அந்த இடத்துல மோர் தென் மேம் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் தாண்டி சிஸ்டர் உங்களை வந்து கூட பிறக்காத சிஸ்டராக நான் பார்க்குறேன், இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டம் அந்த எனக்கு வைஃப் எனக்கு கொடுத்துருக்கா சிஸ்டர், நீங்கள் தான் சிஸ்டர் இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படியெல்லாம் சொல்லலாம் நிறைய கேட்டிருக்கேன். உங்களை தெய்வம் மாதிரி நினைக்கிறோம், டூ அண்ட் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். இதில் அப்படி கேட்கும் போது தான் எனக்கு தெரியும் எவ்வளோ பெண்கள் வந்து ஈவன் சொந்த ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லாத பெண்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் தான் லைக் எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் நான் சொல்லி நான் எவ்வளோ இது பண்ணியிருப்பேன், நான் அதனால தான் உங்ககிட்ட தான் அலறேன் அப்படின்னு வந்து ஃபேமிலி கேசஸ்லாம் 2 and மேக்ஸிமம் ஒரே இடத்துல உட்காந்து 6 மணி நேரம் பேசின கேசஸ் எல்லாம் இருக்கு. ஆஃபீஸில் வந்து கிளைண்ட் ஹேண்ட்லிங்லேயே 6 மணி நேரம்லாம் பேசியிருக்கேன் நான். என்ன விஷயம் எல்லாருமே நான் இப்போ ஒரு அட்வொகேட்ன்றதுக்காக வந்து ஒரு லைஃப் பிரித்து விட்டுற முடியாதுல்ல. மோர் தென் ப்ரொஃபஷன், மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அப்படிலாம் பிரித்து விட்டுற முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உட்காந்து சைக்கலாஜிக்கலாக பேசணும், என்ன ஆச்சு இந்த லைஃப்ல சேர்ந்து வாழ என்ன பாசிபிலிட்டிஸ், நீங்க பிரிஞ்சு போனா இந்த மைனஸ் இருக்கு, நீங்க சேர்ந்து வாழ்ந்தா இந்த பிளஸ் இருக்குன்னு எல்லாமே நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல இல்லைங்க வேற ஒருத்திக்காக என்ன அடிக்கிறான், என்ன கொல்ல பாக்குறான், வேற ஒருத்தனுக்காக என்ன இவ்வளவு பண்றான் அப்படின்னும் போது அதுல நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கான நியாயத்தையும் அவங்களுக்கான என்ன விஷயம் நம்ம லீகலா பண்ணணுமோ அதை தான் நம்ம அதுல பண்ணி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், நிறைய விஷயத்தை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் ஐடியா ஆஃப் மேரேஜ் உங்ககிட்ட இருந்து ஆக்சுவலி நாங்களுமே கற்றுக்கிட்டோம், பார்க்குறவங்க சொன்ன மாதிரி நான் ஒரே வார்த்தை தான் ஃபைனல் நோட்டும் நான் தான் சொல்ல விரும்புகிறேன். அவங்கவுங்க மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்கவுங்க வாழ்க்கை நடத்தினாதான் உண்டு. அப்படி நடத்தும் போது தான் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். டேக்கர் அண்ட் லைக் கிவர் அண்ட் தென் ரிசீவர், ரெண்டு தான் இங்கே முக்கியமான விஷயம் when it comes to marriage life. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.